ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் பார்க்கலாங்க. நான் 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்யும்போது நம்ம பாத்திரம் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கனமான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வருங்க. இது கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பூண்டு வேறு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வாசனைக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஊறுகாய் சாப்பிடும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இந்த சூட்டுலேயே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சிடலாங்க. ஒரு தட்டில் கொட்டி இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் கொட்டி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியும் ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் அதே கடாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, ரொம்ப தெறிக்கும். இது கூடவே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே தெறிக்குங்க, ஜாக்கிரதையாக செய்யணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணி லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம எண்ணெய் சேர்க்குறது. இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மறுபடியும் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஊறுகாவை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க, இல்லை ஜாடி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 மாதம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.